இன்றைக்கி டேட் வந்து மே 3 2025. நேற்று ரெட்ரோ மூவி போனேன். நான் ஆக்சுவலாக ஒர்க் பார்த்துட்டே பேசுகிறேன். நான் ஆகாஷ் ஒரு கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனியில் மேனுவல் டெஸ்டராக வேலை பார்த்துட்ருக்கேன். பட் இது நான் கிடையாது. காசுக்காண்டி, குடும்பத்தை ரன் பண்ணணுன்றதுக்காண்டி. ஐம் நாட் மேரிட் எட், பட் ஐம் கோயிங் டு மேரி சூன். குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காண்டி எனக்கு வரப்போகிற பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும். ஐ மீன் இப்போதைக்கு ஐ நீட் சம் மணி அண்ட் என்னை நம்பி தான் ஃபேமிலி இருக்குது. ஸோ என் ட்ரீம், த வே ஐ வாண்ட் டு பி எல்லாமே வேறு. பட் இப்போ நான் இருக்கிறது வேறு, நான் பண்ணிகிட்ருக்கிறது வேறு. இந்த வீடியோ எதுக்குடா அப்படின்னு கேட்டால், ஐ ஜஸ்ட் கோயிங் டு நான் புலம்ப போகிறேன் கொஞ்சம் எனக்கு தோன்றதை. ஸோ நேற்று தான் ரெட்ரோ மூவி பார்த்தேன். இது மூவி ரிவ்யூ கிடையாது. எனக்கு எப்போயுமே அந்த ஒரு தாட்டு இருக்கும், லைக் ஏதாச்சும் பண்ணணும் லைஃப்பில். அது ஏன்னு தெரியல, எனக்கு வந்து ஏன் அந்த விஷயம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர், ஓகேவா? அது ஏன்னு எனக்கு நிஜமாக இன்னி வரைக்கும் தெரியல. அது ஏன் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்ட்டு இப்போது தோணலை. எனக்கு 10th ஸ்டாண்டர்டில், நான் 10th, ஆமாம் 16 வயசுலேயே எனக்கு தோணுச்சு ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். பட் எங்கே நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, என் ட்ரீம் எங்கே? அங்கே இந்த ஆகாசம், அந்த ட்ரீமும் ஆகாசத்தில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஓகே, என் மைண்டில் வந்து 27 ஏஜ் வரைக்கும் கொஞ்சம் இந்த நார்மல் லைஃப் இருக்கு இல்லையா, நார்மல் லைஃப்னு இல்லை, அதுவும் நார்மல் லைஃப். லைக் இந்த வேலைக்கு போகிறது, ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு 9 to 5 ஜாபு, மந்த்லி இன்கம்மு, அப்படி ஃபேமிலியை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்குது. அப்படி தான். எனக்கு சப்போர்ட்டாக யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இப்போதைக்கு ஏர்னிங். மாம் ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு 10,000 per month டைலரிங். மற்றபடி யாரும் எனக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டட் கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்டு கிடையாது. ஃபேமிலி யாரும் ஹெல்ப்லாம் கிடையாது. நிறைய அடிஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு. என்னை நம்பி இருக்கிற ஒரே ஒருத்தவங்க என்னோடய வருங்கால பொண்டாட்டி தான். இப்படிலாம் இருக்கும்போது நேற்று எனக்கு இந்த மூவி போகிறதுக்கு முன்னாடி என் கொலிக்கு ஒருத்தவங்களோட போகிறேன்னா, லிஃப்ட்டு இருக்கும். நான் அவங்க பின்னாடி நிற்கிறேன். அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி மிரர் இருக்கும் இல்லையா, நான் அந்த மிரரில் அப்படியே டோட்டலாக மறைஞ்சிட்டேன். அவர் என்னை மறைச்சிட்டாரு. அவர் இப்படி இருக்கார், நான் இப்படி இருக்கேன். நான் வேறு ஹைட்டு கொஞ்சம் ஷார்ட்டு தான், நான் 162 சென்டிமீட்டர் தான். இப்படி இருக்கேன், அவர் என்னை மறைச்சிட்டாரு. எனக்கு அப்போ தோணுச்சு, என்ன இது இப்போ இப்படி இருக்குமே, லைக் லுக்கை வைஸாகவும் சரி, எனக்கு இது இங்கே சொட்டை, இந்த சைடு சொட்டை, ஹேரு அட்ராக்டிவாக இல்லை, ஃபேஸு ரொம்ப வீக்கான ஒரு பர்சனாலிட்டியை நான் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல தோணுச்சுன்னா, இப்போ நம்ம ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்றோம். சரி, சப்போஸ் அது நடந்துச்சுன்னா, ஒரு வில்லன் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறான்னு வைங்க, நம்ம மறைஞ்சிருவோமா? லைக் அது என்ன, அது இப்படி எனக்கே அந்த ஆசை வந்தது அப்படின்ட்டு எனக்கு நிறைய ஒரே குழப்பம். மூவி பார்க்குறேன்னா, லைக் மூவி நல்லா இல்லை, அது வேறு. பட் அவங்க அவ்வளோ நடிக்கிறாங்கல்ல எல்லாருமே. ஒரு சைடு ஆக்டர் கூட அப்படி நடிக்கிறாங்கல்ல. எனக்கு நான் சைடு ஆக்டரை நான் டிகிரேட் பண்ணல, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மெயின் ஆக்டரை விட சைடு ஆக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களே அவ்வளோ நடிக்கிற போது என்னால் அவங்க லெவலில் கூட எனக்கு நடிக்க தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில், நம்ம என்ன ஆகணும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிறையா தாட்ஸு. இது நேற்று மட்டும்தான் வந்ததான்னு இல்லை, எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. நேற்று நிறையா வந்துருச்சு. ஒரு மாதிரி நானும் ரொம்ப நாளாக சரி ஒர்க் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், டிஸப்பியர் ஆகிடு என்னென்னமோ நினைக்கிறேன். பட் எதுவுமே ஆக்ஷன்ஸில் வரல. எனக்கு ரொம்ப 2 டிப்ரெஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான், ஐ எம் நாட் லிவிங் த ட்ரீம் ஆஃப் மை லைஃப். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு என் ட்ரீமை லிவ் பண்ணல. நான் அதுக்கு ஸ்டார்ட் கூட பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ நான் என் வேலையை விட்டேன்னா, வீட்டை வாடகை கட்ட முடியாது. எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு நான் காசு சேர்த்து வைக்கணும். கல்யாணம் என்னை நம்பி வராங்க, அவங்கள நான் எப்படி ஐ கேன் கிவ் எமோஷ்னல் சப்போர்ட், லவ் அண்ட் ஆல். பட் ஃபைனான்ஷியலாக நீடட் இருக்குல்ல, என்ன சொல்கிறேன், அதெல்லாம் இப்படி தரப்போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு நிறைய கேள்வி. அதனால் என்னால் இப்போ ஒரு ரிஸ்க் எடுக்க எனக்கு மனசு வரல. ஐ மீன், நான் பண்ணுற வேலையை விட. பட் பண்ணுற வேலையை நான் ஒழுங்காக பண்ணுறேன்னான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதுதான் 2வது பிரச்சனை. நான் 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இருக்கேன். என் கூட சேர்ந்தாங்க ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க.
அவங்க எல்லாருக்குமே ப்ரொமோஷன் வந்துருச்சு. எனக்கு மட்டும்தான் இன்னும் ப்ரொமோஷன் வரல. ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் கூட பண்ணல என்ன இன்னும். நான் ஏன்னு கேட்டேன், நீ கொடுக்குற வேலையை பண்ணுற, நல்லா பண்ணுற, பட் அதை விட ஏதாவது ஒன்று பண்ணேன்னா தான் ஐ கேன் ரெக்கமெண்ட் டு யூ ஃபார் ப்ரொமோஷன் அப்படின்றாங்க. அண்ட் எங்கள் மேனேஜர் கொஞ்சம் நல்லவங்க தானே, நான் திட்டல அவங்கள. அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும், பட் என்னால் அது ஏன் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் நாட் மை ஃபீல்டு. திஸ் ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் நாட் மை ஃபீல்ட். ஐ எம் நாட் ஈவன் அ டெவலப்பர். ஐ நாட் ஈவன் டு நோ கோட். எனக்கு கோட் கூட அவ்வளோ கோட் தெரியாது. மேனுவல் டெஸ்ட் எழுதி இப்படி சொதப்புறேனே, எப்படி நான் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த ரிசெஷன் வந்தால் என்ன ஆகுது? ஐ நீட் மணி டு சப்போர்ட் மை ட்ரீம் ஆல்சோ. எனக்கு இப்போது ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகிறதுக்கும் ஐ டோன்ட் ஹாவ் மச், என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒரு மாதிரி ரெண்டாவது மூணாவது ஃபிசிக்கல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த்தாக. இதெல்லாம் வச்சுட்டு எப்படி நான் ஆக்டர் ஆக போகிறேன் எனக்கு நிஜமாக தெரியல. எனக்கு நம்பிக்கை இருக்குது, 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒருவேளை நான் என்னென்ன ஏமாற்றிக்கிறனோ நம்பிக்கை வச்சு, நான் அந்த ஆசைக்கு தகுதி இல்லாதவனோ, என்னால் முடியாதோ கடைசி வரைக்கும் ஆக்டர் ஆகிறதுக்கு. எனக்கு ஆக்டர்னா ஆக்டர், எனக்கு ஜஸ்ட் சைடு அப்படிலாம் இருக்கும். எனக்கு ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். ஆகாஷா சூப்பராக நடிப்பான், படம் நம்பி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு ரொம்ப நிறைய இன்செக்யூரிட்டிஸாக இருக்கு. என் ஹைட்டு இதெல்லாம் வச்சு எப்படி. அண்ட் இந்த 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 கரண்ட் ஜென்ரேஷன் எவ்வளோ காம்படிஷன், எவ்வளோ ரீல்ஸ் மேக்கரு, எவ்வளோ பேர் நல்லா நடிக்கிறாங்க. நான் ரொம்ப ரொம்ப பிகைண்டாக இருக்கேன் என் லைஃப்பில். எல்லாத்துலேயுமே சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் சரி, மென்டலாகவும் ரொம்ப அடிக்டடாக. ஐம் நாட் அட் பீஸ். ஃபைனான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கேன். எமோஷ்னலாக தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. பட் அதான் ஜஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலான்னு யோசித்தேன். எப்படி மாற போகிறேன்னு தெரியல. நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது, பட் அதை என்னால் பண்ண முடியல. இந்த இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு, இந்த யூடியூப் அடிக்ஷனு, அப்புறம் இந்த பீப்புளுக்கு என் லைஃப்பில் நிறைய டெம்பரரி பீப்புள்ஸ் தான் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. லைக் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு 25 வயசு ஆகுது இப்போது. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்பில். இப்போது தோணுது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். பட் இப்போ கூட யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் தான். கொஞ்ச நேரமாக பட்டுன்னு யோசிச்சுன்னு தான் இருந்தேன். ஆக்ஷனில் எதுவும் இறங்கலை. இப்போ கூட ஒர்க் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே, நேற்று ஃப்ரைடே ஒர்க் பார்க்கல. நான் அவங்க அப்டேட் கேட்டாங்கன்னு இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒர்க்கு. இந்த மாதிரி நிறையா ஒய் பிகாஸ் ஐம் நாட் லவ்விங் திஸ் ஜாப், ஐ நோ, பட் ஐ வாண்ட் டு பி லாயல். பிகாஸ் அவங்க எனக்கு சம் மணி தராங்க என் கம்பெனியில். அந்த மணிக்காச்சும் நான் கொஞ்சம் லாயலாக இருக்கணும். இதுவே நான் பண்ணாத போது எனக்கு பிடிச்ச வேலையை நான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ரொம்ப புலம்புறேன், தெரியுது. எப்படி ஆக போகிறேன் ஆக்டர் கொஸ்டின் மார்க். பட் ஆகணும். நடிப்பு கற்றுக்கணும்ல, நடிப்பு கற்றுக்கணும். இப்போ ஃபிசிக்கல் லுக்கை மாற்றணும். த வே ஐ ப்ரொஜெக்ட் மை செல்ஃப், த வே ஐ திங்க், அதெல்லாமே மாற்றணும். சான்ஸ் கேட்கணும். இவ்வளோ இருக்குது. எல்லோரும் இப்போ எவ்வளோ பேர் ஆயிருக்காங்களே ஆக்டராக. அவங்களாலாம் முடியுது, என்னால் ஏன் முடியாது? அது ஒரு கேள்வி இருக்கா? முடியும், நம்பிக்கை வருது. பட் அப்போ பார்த்தா உனக்கு வந்து ஏர் வந்து இதுவாயிடுச்சு. அது ஏர் வந்து உனக்கு ஏர் சரியாக இல்லை, உன் ஃபேஸ் கட்டு, உனக்கு ஃபேட்டாக இருக்க, நீனு உனக்கு இந்த கண்ணாடி போட்டிருக்க, உனக்கு நடிக்க தெரியாது, அப்புறம் நீ குள்ளமாக இருக்க, இந்த மாதிரி மற்ற எல்லாமே வந்து என்னை ஸ்டாப் பண்ணிடுது. கான்டென்ட் க்ரியேஷன் கூட நான் தோற்றுட்டேன், ரொம்ப தோற்றுட்டேன். நான் வந்து 18 இயர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எனக்கு பெருசாக கிடைக்கல. இது எத்தனாவது யூடியூப் சேனலே எனக்கு தெரில. ஒடிசி ஆஃப் ஆக்டர் ஆகாஷ்ன்றது. இதுக்கு முன்னாடி ஆக்டர் ஆகாஷ்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணேன். 6 மாதம் ஏதோ வீடியோ போட்டேன். ஏன்னா மேபியா என் மிஸ்டேக் தான், நான் கரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் தோற்றுட்டேன், கான்டென்ட் க்ரியேஷன்லேயும் தோற்றுட்டேன், ஐடி ஜாப்லேயும் தோற்று உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஃபிசிக்கலாகவும் தோற்றுட்டேன். ஃபேமிலியாகவும் நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ரிச்சாலாம் இல்லை. அவங்க இன்னுமே என்ன மாத சம்பளம், வாடகை தரேன், அவங்க செலவுக்கு கொஞ்சம் ரூபீஸ் தரேன். அது தவிர நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம்.
அதுவும் ஃபேமிலி ஒரு சன்னாகவும் தோத்துட்டேன். ஒரு லவ்வராக லவ் கொடுக்குறேன். ஆனால் ஒரு ஃபேமிலி மேனாக ஃப்யூச்சரில் ஜெயிப்பனா அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ இருக்கிற ஆகாஷ் தெரில. கான்டென்ட் க்ரியேஷன்லேயும் தோத்துட்டேன். எல்லாத்துலேயும் தோற்று போய் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். நிறையா பண்ணணும், எனக்கு தெரியல எப்படி ஆக போகிறேன்ட்டு. பட் தெரியல, சேடாக இருக்குது, ரொம்ப சேடாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வாட்டி ஃபீல் பண்ணி நிறைய வாட்டி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த வீடியோ எடுக்கிறப்ப இதுதான் மாறலை வளரல. இந்த வீடியோ எடுத்து வைக்கிறேன், அது மட்டும் மாற மாட்டேங்குது, மற்றதும் மாற மாட்டேங்குது. சரி, ஓகே, அதான் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி வச்சுக்கணுன்னு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்ப்போம்.